வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:32 ஆகுது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இனிப்போ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேவா? அப்போ இன்றைக்கி எங்களோட ஃபேக்ட்ரியோட சப்சிடியோட ஒர்க்கெல்லாம் பேப்பர் ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் நிறைய பேரை மீட் பண்ண போகணும். அப்போ இன்றைக்கான டே எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஒருத்தவங்களை பார்க்க போனோம் அந்த ஒர்க்குக்காக. இப்போ என்னென்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னிலேருந்து ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகுது. நடுவில் ஒரு 2 to 3 days மட்டும் மழை இருக்காதுன்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டும் தொடர்ந்து மழை தான் ஜூனில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு May 16 ஆகுது. ஸோ இன்னைக்கு தொட்டுட்டு ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகுது எங்கள் கேரளாவில். இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பார்க்குற இடம்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே காடு ஏறி போயிடும். அப்படியே மொத்தமாக காடு பிடிச்ச மாதிரி பச்சை பசேன்னு ஆகிடும். காலையிலலாம் சூரியனை பார்க்கவே இல்லை. இதே ஒரு கிளைமேட்டில் தான் போயிட்டுருக்கு. டைம் 10:33 ஆகுது. சூரியனில் சும்மா அப்படியே வெளிச்சத்துக்கு மட்டும் எட்டி பார்த்த மாதிரி நிற்கிறாரு. இனி மழைக்காலம் வந்து அப்படியே இருட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஈவினிங் என்ன மத்தியானம் என்னெல்லாம் புரியாது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மழைக்காலத்தில் எல்லாம் டிவி எல்லாமே ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா அவ்வளோ இடி இடிக்கும் இங்கே. இப்போ என் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போகணும். தளிப்பரம்பு போகணும். தளிப்பரம்பு போயிட்டு அங்கே தான் எங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். அவருமே வந்துட்டார் கீ எடுத்துகிட்டு. ஸோ லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம். ஸோ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. இனி தொட்டுட்டு இந்த மாதிரி இது என்ன சொல்கிறது, இது என்ன செருப்பு, ஐயோ ஹெல்மெட்டை விட்டுட்டேன்.